சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/4/2025 வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 5ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று மாலை 5:07 வரை, மூலம் நட்சத்திரம் நாளை காலை 10:21 வரை. இந்த நாளின் ஒரு சிறந்த அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல சம்பவங்கள், நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய புதிய விஷயங்களை செய்து புதியவைகளை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான நன்மைகள், ஏதேனும் ஒரு பணவரவுகளை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இந்த நாள். உண்மையிலே இது வரைக்கும் என்னென்ன தடைகள்லாம் இருந்ததோ அந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சித்தர்களுடைய தரிசனம், தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், அப்படியே குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாமா, ஒரு 8 குலதெய்வம் இருக்கிற திசையாவது பார்த்து ஒரு தரிசனம் செய்திடலாமா, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றலாம், தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய தன்மைகள், எல்லாவற்றிற்கும் தெய்வம் நமக்கு துணை இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம்னு பிறந்த ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு தாய்நாட்டிற்கு திரும்பி வந்து விடலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பெரிய சோதனைகள்லாம் இந்த நாளில் கிடையாதுங்க. சந்திரன் வலிமையாக குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, எல்லா அமைப்புகளுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, மனம் சற்று உற்சாகமாக இருக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை மிகுந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. உண்மையில் அவர் தேய்பிறை அமைப்புகளில் கிட்டத்தட்ட அப்படியே பாதி அமைப்புகளில் வந்துட்டார் இல்லையா. ஏதேனும் ஒரு நிலையில் தேய்பிறை சந்திரன் குருவின் வீட்டில் இருந்தாலும் கூட கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சந்திரன் 8இல் மறைஞ்சாலே நமக்கு மனசு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாது. ஒரு வீட்டில் ஒரு முடிவு எடுக்கிறது, அல்லது வேலையில், தொழிலில் ஒரு முடிவு எடுக்கிறது, எல்லாத்தையும் இன்றைக்கி நாளைக்கும் கொஞ்சம் தயவுசெய்து ஒத்தி போடுங்க. ஒரு சட்டு புட்டுன்னு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அடாடா இப்படி செஞ்சுட்டோமே, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ என்கின்ற அமைப்புகளை நடத்தக்கூடியதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் தான். ஆக எதிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற அமைப்பு. நைட்டில் வெளியூர் பயணம் போகிறவங்க, சூட்கேஸில் பணம், காசு, நகை இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் தூங்கிடாமல் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஏடிஎம்முக்கு போகிறவங்க வர்றவங்க, பேங்க்கில் பணம் போடுறவங்களும் அக்கம் பக்கம் திசை திரும்பாமல் பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓடிபி சொல்கிறது ரொம்ப பெரிய அளவில் முக்கியமான விஷயம். இன்றைக்கின்னு பார்த்து ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொல்கிறான்னு வைங்க, இந்த பக்கமே எட்டி பார்க்காதீங்க. ஒருத்தருக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒருத்தருக்கு பதிலாக என்னோட கிரெடிட் கார்டை நீ யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி பிறரை நம்புவது தேவையில்லாத சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். யார் கணவன் யார் மனைவி என்பதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்னு சொல்லுவேன். எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வாலிப வயதில் இருப்பவர்கள் அனைவருமே தங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதன் மூலமான சம்மதங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் காதல் உறவுகள் கசந்தவர்களுக்கு இன்றைக்கு அதன் மூலமான தீர்வுகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சிலருக்கு புதிய அல்லது ஏற்கனவே பழைய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக டச்சு விட்டு போனவர், நான் ஒரு வேற ஊருக்கு மாறிட்டேன், ஒரு ஃபோன் தொலைஞ்சு போச்சு, அது போச்சு இது போச்சு, அதுலேருந்து இவருடைய டச்சே விட்டு போச்சு, இன்றைக்கின்னு பார்த்தா திடீர்னு எதிர நிற்கிறாரு, திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு என்கின்ற மாதிரியாக நட்புகள் புதுப்பித்து கொள்ளக்கூடியது நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் சமீபத்தில் இல்லை என்பதே உண்மை. ஒரு 10-15 வருஷ காலத்திற்கு அப்படி ஒன்றும் கோச்சார காலங்களில் பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக கிடையாது. எதுவும் நன்றாக நடக்கக்கூடிய சுப நாளுங்க மிதனத்திற்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு.
ஒரு நல்ல நாளாகவே, நல்ல ஆரம்பமாகவே இந்த நாள் இருக்கும். குருவின் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய 5, 6 இடங்கள்ல நல்ல விதமான தன்மைகளை சந்திரன் தருவார் என்பதுதான் விதிங்க. இன்றைக்கு அவர் 6ஆம் இடத்துல தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட குருவின் வீட்டில் இருக்கிறதும், அஷ்டமச்சனி சமீபத்தில் விலகி விட்டதும் ஒரு பெரிய நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அதனால கடகராசிக்காரர்களுக்கு ஒரு உட்கார்ந்து மூச்சு விட்டுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக யோசிப்பதற்கு நேரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன வேலை செய்யலாம், என்ன தொழில் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, கடந்த காலத்தில் விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே 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 படுகொலியில் விழுந்துக்கிட்டே இருந்தோமே, அதிலெல்லாம் எங்கே எப்போ எதில் தப்பு பண்ணணும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள், உங்களுக்கு எதிர்ப்பானவர்களிடம் என்ன பலவீனங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தன்மை. நம்மளை எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறார், நம்மளை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறார், அவருடைய வீக்னஸ் என்னன்றது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ எதிராளியுடைய வீக்னஸ் தெரிஞ்சா, எங்கே தட்டுனா அவர் விழுவார்னு தெரிஞ்சா அந்த இடத்துல அவரை தட்டிடலாம் இல்லையா. அது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு நேரே தெரியக்கூடிய ஒரு சுப நாளுங்க கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறனால பிள்ளைகளால் ஏதேனும் நற்செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு விஷயம், ஒரு சேமிப்பு என்பது கூட ஒரு செலவு தான் இல்லையா. நம்ம கையை விட்டு போயிடுது. எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம்னு வைங்க, ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லையே. ஒரு பிள்ளையோட எதிர்காலத்துக்கு ஒரு 10,000 ரூபா போடலாம், ஒரு 1 லட்ச ரூபாயை போடலாம். அது மாதிரியான ஒரு நல்ல செலவுகள், குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்கு திட்டமிடுதல் போன்றவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அஷ்டமச்சனி நடந்தாலும் கூட மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அவர் வேதையாகி விடுகிறார் என்பதை அடுத்தடுத்து சொல்லியிருக்கிறேன். அதனால் அது நடக்குது இது நடக்குதுன்னு மனசை போட்டு குழப்பிக்காம, எது நடந்தாலும் அது பரமனின் செயல் என்கின்ற மாதிரியாக, என் கையில் ஒன்றுமில்லை ஆண்டவனே, எல்லாம் உன் கையில் இருக்கிறது என்பது போன்ற ஒரு நல்ல திடமான அமைப்புகள் மனசுக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நன்றாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு, எது தேவை எது தேவையில்லை என்பதை கழித்து கட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல குருவின் வீட்டில் வலிமையாக அமர்ந்து 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் இன்றைக்கு ஜீவனஸ்தானத்தின் மூலமாக வலிமையாக வரப்போகிறதுன்னு அர்த்தம். வியாபாரம் நல்லா இருக்க போது, தொழில் நல்லா இருக்க போது, வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு செழிப்பாக நல்ல விதமாக இருக்க போகின்றன. இதுவரைக்குமே வீடு கட்டுவதற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மை, ஒரு வாகன மாற்றம், 2 வீலரை விட்டுட்டு அப்படியே கார் வாங்கலான்னு பார்க்குறேன். அந்த கார் வாங்கி என்ன பண்ணுறது, எந்த கார் வாங்கலாம், எதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், டியூ கட்டலாமா, கேஷாகவே எடுத்துடலாம், இந்த மாதிரியான சில விஷயங்களில் தெளிவான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். அம்மா பிள்ளை உறவுகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் நம்ம ஒன்று கேட்டு அதை தாய் செய்து கொடுக்க முடியாத ஒரு நிலைமைகள் இருந்ததெல்லாம் இன்றைக்கு அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு மாறி தாயும் மகனும் தாயும் மகளும் இணக்கமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கல்யாண விஷயத்தில் அம்மா கூட இருந்து வந்த கருத்து வேற்றுமை இப்போது விலகும். இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்கள் தான் வந்து தடை சொல்கிறீங்க என்கின்ற மாதிரியாக இருந்ததெல்லாம் மாறி தாய் என்கின்ற தெய்வம் எல்லாவற்றிற்கும் அனுமதி கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் முயற்சிகள் எல்லாம் அப்படியே பலிக்கக்கூடிய நல்ல நாள் என்ற நாள். ஒரு மேலதிகாரி கூட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு முரண்பாடுகள், சங்கடங்கள், எப்போ பார்த்தாலும் இவர் நம்மளை வந்து ஒரு மாதிரியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரியா என்கின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே ஒதுக்கி வைக்கப்படுமையா நடந்து, ஒரு மேலதிகாரியே உங்கள் மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி, என்னையா இருந்தாலும் இப்படி செஞ்சுட்டாரு, உண்மையிலே இவரை நம்ம மிஸ் பண்ணுறோம் போல தெரியுதே, இவர் தான் நம்ம ஆஃபீஸுக்கு ரொம்ப தேவையான ஆள் போல தெரியுதே என்பது மாதிரி உங்களை பற்றிய சில அபிப்பிராயங்கள் உங்களை விட உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு மாறக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்குங்க. அதாவது உங்களை விட வயதில் மூத்தவங்க, ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பணக்காரங்களாக இருக்கலாம், அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், சமூகத்தில் இவர்கள் சொன்னால் எதுவும் நடக்கும் என்பது மாதிரியான ஒரு உயர்நிலை அமைப்புகளில் உள்ளவர்களுடைய அறிமுகங்கள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதன் மூலமாக வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நெல்லுக்கு போகக்கூடிய நீர் வந்து இதுக்கும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் மூலமான சில விஷயங்களில் நம்ம அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு.
2 9ஆம் இடங்கள் இன்றைக்கு கனெக்ட் ஆனாலே ஒரு பணவரவு வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பணவரவு, தடையாக இருந்த பணவரவு, இவர்கிட்ட இருந்து காசையே வாங்க முடியாது, தேவையில்லாத போய் கொடுத்துட்டு வந்துட்டோம், தேவையில்லாத போய் மாட்டிக்கிட்டோம், பொருளுக்காக நம்ம கொடுத்தோம், பொருளும் வரல, பணமும் வரல, ஒரு வேலை செய்யறதுக்காக கொடுத்தோம், வேலையும் முடியல, காசும் திரும்ப வரல. இந்த மாதிரியான சூழ்நிலையில எப்படி எந்த நடவடிக்கைகள் எடுத்தால் பணம் வரும் என்பதை அறியாமல் கொஞ்சம் குழம்பி போயிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் குழப்பம் தெளிவாக தீர்வாக வரக்கூடிய அமைப்பு. பணம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், யாரை எப்படி பார்க்க வேண்டும், எந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். மணாலனே மங்கையின் பாக்கியம்னு சொல்றாங்க இல்லையா, மனதிற்கேற்றவரை கணவனாக அடையக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விருச்சிக ராசிக்கார இளம் பெண்களுக்கு அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம்னு சொல்லப்படக்கூடிய என்ன வாக்குறுதி கொடுக்கிறீர்களோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கு 7ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கிறார். ஆக என்ன நடக்கும், காலையிலிருந்தே கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமை வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நான் ஒன்று இப்படித்தான் சொல்றேன், இந்த மனுஷன் எப்பவுமே நம்ம சொல்றதை ஆப்போசிட்டா தான் பார்ப்பாரு, நம்ம சொல்றதை கேட்டுட்டா அவருக்கு கௌரவம் குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரியான எண்ணங்கள் தனுசு ராசிக்கார மாதரசிகள் சகோதரிகள் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதுக்கு நேர்மாறா பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஆண்கள் அனைவருமே ஒரு நிலையில மனைவியுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்கின்ற கங்கணம் கட்டிக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்தாலும் ஒரு 4 மணி 5 மணிக்கு பிறகு கணவன் மனைவி உறவு சீராகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் இருக்கு. ஐயா, கல்யாணம் ஆகாத எங்களுக்கு என்னங்கய்யா பலன்? நண்பர்களால் இன்றைக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நண்பர் அப்படி கேட்டார் இப்படி கேட்டார் என்றதுக்காக ஏதாவது பணத்தை கொடுப்பதோ அல்லது அவருக்காக ஜாமீன் நிற்பது போன்ற விஷயங்களை இன்றைக்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் ஏதேனும் ஒரு தொல்லைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். ஆனாலும் அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார். ஒரு பயணங்களின் மூலமாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல சிறு குறு பயணம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு லெவலுக்கு உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் ஏற்படுகிறதோ அதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன், பக்கத்து மாவட்டத்துக்கு போறேன், பக்கத்து மாநிலத்துக்கு போறேன், பக்கத்து நாட்டுக்கு போறேன் என்கின்ற மாதிரியாக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு பயணம் அமைந்து அந்த பயணத்தின் முடிவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. எல்லாவற்றிலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் என்றாலும் கூட நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மூத்த சகோதரிகளால் ஏதேனும் செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அது ஒரு நல்ல விதமான அமைப்பாக இருக்கும். அக்காவுக்கு நான் இதை செஞ்சேன், பரவாயில்லை, அண்ணனுக்கு இதை செஞ்சேன். பெரும்பாலும் அக்கா போன்ற பெண் வழி உறவுகளின் மூலமாக 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களின் ஒரு சம்பந்தமாக ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகளை செய்யக்கூடிய தகுதி இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த செலவின் மூலமாக ஏதேனும் ஒரு இணக்கமான உறவுகள் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 11ஆம் இடத்தில் வலிய நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாள் இன்றைக்கு. வெற்றிகள் கிடைக்கும். என்னங்கய்யா அற்புதம், அப்படி ஏதாவது கையில் யாராவது தங்க கட்டியா ரூபா நோட்டை கட்டா கொடுத்துட போறாங்களா? உங்களுடைய முயற்சிகள் பலிக்க போகிறது. உண்மையிலேயே ஒருவருக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிப்பதை கற்றுக்கொடு அப்படிங்கிற ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு. அப்படியே பணத்தை கட்டியா கொடுத்துட்டா கூட இப்ப இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீராது. ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அறிவும் அதற்கான ஆற்றலும் உங்களுக்கு அருளப்படுமாயின் அது உங்களுக்கு நீடித்த காலத்திற்கு கை கொடுக்கும் இல்லையா? கடந்த 2 வருஷத்துக்கும் மேலாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அந்த கஷ்டங்களிலிருந்து எப்படி தீர்வு, எப்படி வெளியே போறது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது, எப்படி இந்த பண பிரச்சனை தீர்க்கிறது, எப்படி குடும்ப பிரச்சனை தீர்க்கிறது, தானே எப்படி வலிமையானவனாக மாறுவது, வீடு தொழில் வாகனம் போன்ற அமைப்புகளில் இந்தந்த கஷ்டங்களை எப்படி ரெக்கவர் பண்றது என்கின்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அருமையான யோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொட்டது துலங்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய சிறப்பான நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் வீடும் குருவின் பார்வையில வலிமையாக இருக்கிறது என்பதால்
தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தவங்களுக்கு இப்போ நல்ல டிரான்ஸ்ஃபர் வரும். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் மூலமாக கொஞ்சம் மன அழுத்தம் வரும். சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் ஏன்டா ப்ரொமோஷன் கிடைச்சது, கீழேயே இருந்திருக்கலாம், ப்ரொமோஷன் ஏற்படுத்தினோன்னா ஒரு மேனேஜர் ஆகிட்டோம், இந்த மேனேஜர் ஆகணும், இவங்களை கட்டி இழுக்க முடியல, இவங்களை வேலை வாங்க முடியல, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, குருவிதழில் பணங்காய வச்ச மாதிரி இவ்வளோ பெரிய போஸ்டர் தூக்கி நம்ம தலையில் கொடுத்துருக்குறாங்க என்கின்ற மாதிரி ஒரு நல்லது நடந்தும் அதன் மூலமாக ஒரு மன அழுத்தம், விரக்தி மனப்பான்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு கொஞ்சம் செழிப்பான வியாபாரத்தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் பனைமரம் சார்ந்த, தென்னை மரம் சார்ந்த, உயரமான இடங்கள் சார்ந்த, மரங்கள் அடர்ந்த பகுதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிராமங்கள், காட்டு பகுதிகளில் தங்களுடைய குடியிருப்புகள், தங்களுடைய தொழில் அமைப்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இனிமேல் அப்படியே வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய, ஓரளவிற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய, அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அத்தி பூத்தார் போல வரக்கூடிய ஒரு சிறப்பான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, இந்த பிறந்த திதியை வச்சு ஒரு பலன்களை, ஜாதக பலன்களை எல்லாரும் சொல்கிறாங்களே, இது சரியாக வருமா, பொதுவானதாக இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்கிறார். உண்மைதான், அந்த திதியில பலன் இருக்கு, யோகத்துல பலன் இருக்கு, நட்சத்திர பலன்ல இருக்கு அப்படின்ற மாதிரியான சிலர் பொதுவான பலன்களை சொல்வது உண்டு. அதுலேயும் அஷ்டமி திதியில பிறந்திருந்தா இவர், நவமி திதியில பிறந்திருந்தா இவர், அஷ்டமியில் பிறந்தவர் கிருஷ்ணர், நவமியில் பிறந்தவர் ராமர். நம்மள எல்லாருமே கிருஷ்ணரும் இல்லை, ராமரும் இல்லை. ஆக ஒரு பொதுவான பலன்களை சொல்வதற்காகத்தான் இந்த திதி, யோகம் போன்ற, கரணம் போன்ற, நட்சத்திரம் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டனவே தவிர, உண்மையில் ஒரு பைக் இருக்குதுங்க. அந்த பைக்கு முன்னாடி இருக்கிற வீலில் ஓடுதா, பின்னாடி இருக்கிற வீலில் ஓடுதா, இன்ஜினால் ஓடுதா, சீட்டால் ஓடுதா, ஸ்டாண்டால் ஓடுதான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரியாக அதுலேயும் முக்கியமானதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்ஜின். அதாவது எது இருந்தாலும் ஓடும், ஓடாது. ஆனால் என்ஜின் இல்லைன்னா ஓடவே ஓடாது இல்லையா? அந்த மாதிரி என்ஜின் மாதிரியான விஷயங்களை தாங்க கிரகங்கள், ஆதிபத்தியங்கள் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுகிறது. இந்த கிரகங்கள், ஆதிபத்தியங்கள், அந்த கிரக ஆதிபத்தியங்களுடைய, அதாவது அந்த கிரகங்கள் என்ன செய்யும், அந்த வீடுகள், அந்த பாவகங்கள் என்ன செய்யும் என்பதில் தான் ஜோதிடம் இருக்கிறது. அதனுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் தான் ஜோதிடம் இருக்கிறதே தவிர, பிறந்த திதி, ஒருவர் அஷ்டமி திதியில் பிறந்தால் இப்படி இருப்பார், அப்படியே கிருஷ்ணரை போல இருப்பார், நவமி திதியில் பிறந்தால் ராமனை போல இருப்பார்னு ஒத்துவே முடியாதுங்க. அந்த மாதிரியான பலன்கள் இல்லவே இல்லை. அந்த காலத்தில் பெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுவான பலன்களை அஷ்டமி திதியில் பிறந்தவர் இப்படி இருப்பதாக பார்த்து, அப்படி இருப்பதாக பார்த்து. ஏன்னா ஜோதிடம் என்பதே பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக வந்து கொண்டிருக்கின்ற, இத்தனை ஆண்டுகளுக்கும் மேலாக நம்மோடு சேர்ந்து நமக்கு முன்னால் இருந்து பயணித்தவர்களுடைய சிந்தனைகளுடைய தொகுப்பு தான். அவங்கவுங்க காலத்தில் என்னென்ன அந்தந்த அமைப்புகளை பார்த்தாங்களோ அதெல்லாம் அப்படியே மொத்தமாக ஒரு டைரி குறிப்பு மாதிரி எழுதி வச்சாங்க. அதை அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் தொகுத்து 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 சில பொதுவான விஷயங்களை சொன்னதை போல இப்போது இந்த திதி, யோகம், கரணம் போன்ற, நட்சத்திரம் போன்ற பொதுவான விஷயங்கள் இப்போது வந்திருக்கின்றன. ஆனால் இதனையும் துல்லியப்படுத்துவது கிரக ஆதிபத்தியங்கள், கிரக காரகத்துவங்கள் போன்ற அமைப்புகள் தான். அதன் மூலமாகத்தான் கரெக்டான பலனை சொல்ல முடியுமே தவிர, இப்போது நீங்கள் கேட்டதை போல இந்த திதியில் பிறந்தவர் இந்த அமைப்பில் நல்லா இருப்பாரானா சர்வ நிச்சயமாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதற்கு பதிலாக இந்த லக்னத்தில் பிறந்தவர், இந்த ஜாதகத்தில் இந்த கிரக நிலை அமைப்புகளை வைத்து இந்த லக்னத்தை இவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார், சுபத்தன்மை இருக்கிறது, அசுபத்தன்மை இருக்கிறது என்கின்ற ஒரு மொத்தமான அமைப்புகளை பார்த்து தான் சரியான பலன்களை சொல்ல முடியுமே தவிர, இந்த திதியில் பிறந்த காரணத்தினால் இவர் இந்த மாதிரியாக இருக்கிறார் என்ற உறுதியான பலன்களை சர்வ நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆகவே எல்லாம் தேவைதான். ஆனால் எது எந்தெந்த இடத்திற்கு தேவை, எது இன்ஜினை போல செயல்படும், எது சின்ன போல்டு நட்டை போல செயல்படும் என்பதை ஒரு வாகனத்தை கருத்தில் கொண்டு பார்ப்பது போல ஜோதிடத்திலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள், அது ஏற்படுத்தக்கூடிய கிரக மற்றும் பாவக அமைப்புகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே லக்னத்தை சனி பார்க்கிறார்னா அவர் ஒரு மாதிரியாக இருப்பார் என்பதை துல்லியமாக சொல்லலாம். லக்னத்தை குரு பார்க்கிறார் என்றால் அவர் இப்படி இருப்பார் என்பதையும் துல்லியமாக சொல்லலாம். இது திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் போன்ற அமைப்புகளை தவிர்த்து இது சரியாகவே இருக்கும். உண்மையில் லக்னத்தை குரு பார்ப்பவர் ஒரு அளவிற்கு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ கடமைப்பட்டவராக இருப்பார், தசாபக்தி அமைப்புகளை பொறுத்து. அதே நேரத்தில் எல்லா லக்னத்தையும் குரு பார்க்கிறவங்க நல்லாவே இருந்துறதில்லை. தசாபக்தி அமைப்புகளையும் இந்த ஒரு இடத்துல பொருத்தி பார்த்து சொல்ல வேண்டிய பலன்கள். ஆகவே திதியில் மட்டும் பலனை சொல்ல முடியும் என்பது உண்மையிலேயே தவறாக இருக்கும் என்பது தாங்க உண்மை.
இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.